அன்பர்களே, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன்ஜி பகவத் 75 வயதானவர்கள் பதவி விலகி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பேசியுள்ளார். இது மோடிக்கு அவர் விடுத்த எச்சரிக்கை என்று காங்கிரஸ் கட்சியினரும் நடுநிலைகள் என்று கூறி வரும் ஊடகங்களும் கொண்டாடி மகிழ்கின்றனர். நடந்தது என்ன? ஆர்எஸ்எஸ் மூத்த நிர்வாகியாக இருந்த மோரோபந்த் பிங்களேவின் வாழ்க்கையை மையப்படுத்தி எழுதிய ஒரு புத்தகத்தை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன்ஜி பகவத் வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சியில் அவர் மோரோபந்த் பிங்களே தமாஷாக பேசும் சில விஷயங்களை குறிப்பிட்டார். அவர் பேசியதை நாம் கேட்போம். 75 वर्ष त्यांची पूर्ण झाली. आम्ही सगळे वृंदावनला बैठकीत होतो. सगळे देशभरातले कार्यकर्ते होते आणि शेवटच्या त्या समारोपाच्या अगोदरच्या सत्रात शेषाद्रीजींनी म्हटलं, आज अपने मोरोपंत जी के 75 वर्ष पूरे हुए, इसके लिए उनको शाल, तर शाल पांघरली आणि मग म्हटलं थोडंसं बोला, तर ते म्हणे कशाला बोलायचं, नाही बोला, आग्रह झाला. ते उभे राहिल्यावर स्वाभाविक मोरोपंतांचं बोलणं जे कार्यकर्ते जरा हसऱ्या चेहऱ्याने पाहायचे. तर ते म्हणायचे की मेरी मुश्किल ये है कि मैं खड़ा होता तो लोग हंसने लगते, मैंने हंसने लायक कुछ बोला नहीं तो भी मेरे बोलने पर हंसते, क्योंकि मुझे लगता है लोग मुझे गंभीरता से नहीं ले रहे. मग पुढे ते असं म्हणाले, त्यांचे शब्द आहेत बरं, म्हणून उच्चारतो मैं जब मर जाऊंगा तब भी पहले लोग पत्थर मार के देखेंगे कि सचमुच मर गया. मग ते असं म्हणाले, 75 वर्ष का आपने किया, लेकिन मैं इसका अर्थ जानता हूँ. 75 वर्ष की शाल जब उड़ी जाती है तब उसका अर्थ ये होता है कि अब आपकी आयु हो गई, अब जरा बाजू हटो, हमको करने दो. म्हणजे त्यांच्या गौरवाकरता गौरवाचा भाव मनात घेऊन सगळं होतं. त्याच्यात तो गौरव आपल्याला चिकटू नये ह्याची ते स्वतःच काळजी घ्यायची. இதைத்தான் காங்கிரஸார் திரித்து கூற ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடையே மோதல், மோடியை குறிவைத்தாரா மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எச்சரிக்கை என்றெல்லாம் செய்தி வெளியிட்டு மகிழ்ந்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் வரும் செப்டம்பர் 17 மோடிக்கு 75 வயதாகிறது என்பதை ஆர்எஸ்எஸ் தலைவர் நினைவூட்டியுள்ளார். பதிலுக்கு பிரதமர் அவரிடம் மோகன்ஜி பாகவத்துக்கு செப்டம்பர் 11 75 வயதாகிறது என்பதை ஞாபகப்படுத்தலாம். அப்படி ஒரு அம்பில் 2 இலக்கு விழும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் கேரா பேசும்போது, இந்த ஆண்டு செப்டம்பர் 11 மோகன் பகவத் 75 வயதாகிறது, 17 மோடிக்கு 75 வயதாகிறது. 11 ஆண்டுகளாக இந்திய அரசியலமைப்பையும் நாட்டையும் மோசமான நிலைக்கு இவர்கள் கொண்டு சென்றார்கள். இந்த ஜோடி நம் நாட்டின் ஆத்மாவுடன் விளையாடியது. வரும் செப்டம்பர் மாதம் முதல் மகிழ்ச்சியாக இருங்கள். மோடியும் மோகன் பகவத்தும் போகப் போவதால் இந்தியாவுக்கும் அதன் அரசியல் அமைப்புக்கும் நல்ல நாட்கள் வரப்போகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மோடியும் மோகன்ஜி பகவத்தும் இவர்களுக்கு எந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள் என்பதை இவர்களின் புலம்பர்கள் உணர்த்துகிறது. சரி, மோடி போனால் யோகிஜி வருவார், ஓகேயா? உங்கள் வாக்கு வங்கிகளிடம் கேட்டு சொல்லுங்கள், மோடிக்கு பதில் யோகி ஓகேவா என்று. ஆர்எஸ்எஸ் தலைவர் பதவி விலகினால் நாட்டில் மாற்றம் வரும் என்கிறார்கள். இது காங்கிரஸ் அல்ல, ஆர்எஸ்எஸ். இங்கு தலைவருக்கல்ல, கொள்கைதான் இங்கு வழி நடத்துகிறது தொண்டர்களை. தலைவராக யார் வந்தாலும் அந்த கொள்கையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். தலைவருக்காக கொள்கையை மாற்ற இது ஒன்றும் காங்கிரஸ் அல்ல, கொள்கைதான் இங்கு தலைவர். பரம் வைபவன்னே துமேதத் சுராஷ்டிரம், அதாவது உலகின் குருவாக பாரதத்தை மாற்றுவதுதான் ஆர்எஸ்எஸ் லட்சியம். தேசபக்தர்களை உருவாக்கும் அவர்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய டாக்டர் கேசவராம் ஹெட்கேவார்ஜி, குருஜி, அதற்கு பின்னர் தேவரஸ்ஜி, அதற்கு பின்னர் ரஜுபையாஜி, அதற்கு பின்னர் சுதர்சன்ஜி,
இப்போது மோகன்ஜி பாகவத் என்று அவர்கள் தங்கள் கொள்கைகளில் சமரசம் செய்யாமல் தேசத்தை புனர்நிர்மிக்கும், தேசத்தை உலகத்தின் குருவாக மாற்றும் தங்கள் லட்சிய பாதையில் இந்த தேசத்தில் இருக்கும் சுயம் சேவகர்களை வழிநடத்தி வருகிறார்கள். இது நாளையும் தொடரும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.